பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வேர்ஸ் என்ன பார்க்கலாமா? சுதந்திரம். போன வீடியோ போட்ட கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதின நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது இங்கே நம்ம முன்னாடி தேசத்தை பயப்படாத கத்த பெரிய காரியமே செய்வா. அந்த பெரிய காட்ட ரட்சிப்புக்கு அப்புறம் நம்ம அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது, சுயதின பிள்ளைகள்லாம் நிலைநிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வசனம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தங்க அடிமைத்தனத்தின் மூலியமா பிறந்த பிள்ளை, இன்னொருத்தவங்க சுயாதீனம் உள்ளவனாய் பிறந்தவர்கள். அந்த அடிமைத்தனத்தின் மூலியமா பிறந்தவங்க தான் மாம்சத்தின்படி பிறந்தவங்க. அவங்க சீனாய் மலையின் பற்றிய ஏற்பாடு. அவங்க ஆகார் மூலியமா பிறந்த பிள்ளை. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சுயாதீனத்தின் படி பிறந்தவங்க. அவங்க வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவங்க. அவங்க மேலான எருசலேம், அதாவது ஈசாக்கு, அவங்கலாம் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த பிள்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனுக்கு எப்போதுமே துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க. அது போல இப்பயும் நடக்குது. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு வர புதுசுல நம்ம மாம்சம் ஆவியினோட போராடும். ஆவி சத்தியத்தை அறிந்து கொள்ள பார்க்கும். மாம்சம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம போகக்கூடாது. பழைய விட்டுட்டு புதுசுக்கு நம்ம புதுசாக புதிய ஒரு உடன்படிக்கை, புதிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகும்போது அது மாம்சம் தடை பண்ணும், போராடும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடிமைத்தனத்தின் மகன் சுயாதீன மகனோட சுதந்திரவனையா இருக்கவே முடியாது. இந்த அடிமைத்தனம், இந்த மாம்ச சரீரம், இச்சை சரீரம் ஒரு சுயாதீன ஆவியை பெற்ற நம்ம சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விடுதலை பெற்று போகும்போது இந்த மாம்சம் இது அடிமை சுயாதீனத்தோட ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவி மூலியமா ஆவியானவர் தான் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியும். ஸோ அதனால அடிமைத்தனத்தின் மகன் அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த மாம்ச சரீரத்தையும் இந்த இச்சைகளை நம்ம புறம்பே தள்ளணும். அடிமைத்தனத்தின் பிள்ளை எப்போதுமே சுதந்திர பிள்ளையா இருக்க முடியாது. ஸோ அது அடிமைத்தனத்தை நம்ம விட்டு விடணும். இந்த மாம்சம் ரட்சிக்கப்பட்டு இந்த மாம்சத்தை போராடுறதுக்கு இந்த அடிக்ஷன், இச்சையின் காரியங்கள், நிறைய பாவ செயல்கள், வார்த்தைகள், விபச்சாரம், பேசுதல், காமவிகம், கடுஞ்சொற்கள், இதெல்லாமே ஒரு பாவ செயல் தான். இதெல்லாமே மாம்சத்தின் நிச்சயம் கூடிய காரியங்களா இருக்கு. ஆனா ஆவியின்படி இருக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய கனிகள். அந்த 9 கனிகள் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், இதெல்லாமே நம்ம ஆவியின் மூலியமா வெளிப்படுத்துறா இருக்கும். இப்படி நம்ம ஆவியின் மூலியமா வெளிப்படும் போது நம்ம மாம்சம் போராடி ஆவியில நம்ம ஜெயம் கொள்ளும் போது நம்ம வெற்றியை ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும். கலாத்தியர் 5:17 வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவியோடு விரோதமாய் போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த போராட்டம் நம்ம ரட்சிக்கப்படுற அந்த புதுசுல அந்த போராட்டம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தேசத்தை பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லியிருக்கோம். அதை மாபெரும் எழுப்புதல். அந்த எழுப்புதல் பெற்றுக்கொண்ட நம்ம மாம்சமும் ஆவியும் போராடணும். அந்த போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும், உடைக்கணும். அந்த அடிமைத்தனத்தின் ரூபத்தை நம்ம உடைக்கும் போது இசப்பா நம்ம கொடுக்கறது என்ன தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த மாம்சத்தை நம்ம உடைச்சு ஆவியில பிறந்து வரும்போது நம்ம இசப்பா அப்பா பிதாவை கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். அதை ஒரு ரிவார்டு தான் நம்மளுக்கு. இந்த ஒரு ஸ்டெப்பை பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த ஒரு ரிவார்டை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோம். அதனால நம்ம சால்வேஷன் ரட்சிப்பு பெற்ற பிள்ளை நம்ம மாம்சத்தின்படி வாழாம வாக்கு தத்துவத்தை பெற்ற பிள்ளைகளா, அதாவது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போற பிள்ளைகளா இருக்கும் போது இந்த அடிமைத்தனத்தை எல்லாமே நம்ம பிரேக் பண்ணோம். எல்லா அடிக்ஷன், அந்த விக்கிரக ஆராதனை, பிசாசு கிரியைகள், சாப கட்டுங்க, இதெல்லாமே பிரேக் பண்ணி நம்ம ஆண்டுக்குள்ளாக வரும்போது சுயாதனத்தை பெற்ற பிள்ளைகளா, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகளா, கனியை வெளிப்படுத்துற பிள்ளைகளா நம்ம காணப்படுவோம். ஸோ அதனால் அனுதினமும் ஆண்டுக்குள்ளாக நடந்து அந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு ஆவியினபடி நடத்துகிற பிள்ளைகளாக நம்ம வாழ இயேசுவிட்ட கிருபை கேட்போம். ஆமீன்.